வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாக்கு இடையில ஒரு டிரால முடிவடைஞ்சிருக்கு. ரெண்டு டீமுமே மிகவும் அருமையா ஃபைட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் இந்த டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவலி பாய்ஸ்டா இருக்கு. டெஸ்ட் மேட்ச் டிரால முடிஞ்சாலும் மோரல் விக்டரி இந்தியா பக்கம் தான் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எக்கச்சக்க இன்ஜுரிஸ், கீ பிளேயர்ஸ் மிஸ்ஸிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. அதெல்லாம் மீறி அருமையா ஃபைட் பண்ணி ஒரு டெஸ்ட் மேட்ச் டிரா பண்ணது டெஃபினட்டா மோரல் விக்டரி டீம் இந்தியாவுக்கு தான். டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா ஓகே நாங்க முதல்ல பேட்டிங் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் நம்ம முன்னாடியே கிரிக்கெட் வித் பத்ரியில சொல்லியிருந்தோம், ஒரு ட்ரையிஷ் விக்கெட், ஸ்பின்னர்ஸ்க்கு மேபி ஹெல்ப் இருக்கும், ரஃப் கிரியேட் ஆகும், கொஞ்சம் அப் அண்ட் டவுன் பவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம பார்த்தோம். இனிஷியலி கொஞ்சம் ரெயின் டிலே காரணத்துல ஓவர்ஸ் கம்மியாகப்பட்டது. ஃபர்ஸ்ட் டே எண்ட்ல 166 for 2 ஆஸ்திரேலியா முடிச்சாங்க. போஸ்கி அப்படிங்கிற ஒரு டெபியூட்டான்ட் அருமையா விளையாண்டாரு, ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் டேல ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் மானஸ் லபுஷான் இவங்க ரெண்டு பேரும் அருமையான பெர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி ஸ்டீவன் ஸ்மித் ரொம்ப அருமையாவே பேட்டிங் ஆடினாரு. நம்பர் 1 டெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி திருப்பி ப்ரூவ் பண்ணாரு. ஒரு சூப்பர் வெல் கம்பைல்டு செஞ்சுரி அவரு அடிச்சாரு. அவரும் லபுஷானும் நல்ல பார்ட்னர்ஷிப் காரணத்துல 338 ஆஸ்திரேலியா ஆன் போர்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட்டாங்க. 166 for 2 ஃபர்ஸ்ட் டேல. அதுக்கப்புறம் ஸ்டீவன் ஸ்மித் செஞ்சுரி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு 400 450 பிளஸ் மேபி ஈவன் 500 ஆஸ்திரேலியா அடிப்பாங்க அப்படின்னு ஒரு த்ரெட் இருந்ததுங்க. பட் டீம் இந்தியா மிகவும் அருமையான கம்பேக் பண்ணாங்க. செகண்ட் டேல வெறும் 338 ரன்ஸ்க்கு ஆஸ்திரேலியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும். மூல காரணம் அதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ரொம்ப அருமையாவே போட்டாரு. 4 விக்கெட்ஸ் வீழ்த்தினாரு அவரு இந்த டெஸ்ட் மேட்ச்ல. அது தவிர மட்டும் இல்லாம ஒரு சம ரன் அவுட் அவரு பண்ணாருங்க ஸ்டீவன் ஸ்மித்த. பின்னாடியிலேருந்து வேற அவுட்ஃபீல்ட்லேருந்து ஒரு டைரக்ட் ஹிட் அடிச்சு ஸ்டீவன் ஸ்மித்தோட ரன் அவுட் ஒரு டர்னிங் பாயிண்ட் இந்த டெஸ்ட் மேட்ச்ல அப்படின்னு சொல்லணும். இந்த ரன் அவுட் எனக்கு பார்க்கும்போது மார்டின் குப்டில் மகேந்திர சிங் தோனியை வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல அடிச்சாரு அந்த ரன் அவுட் மாதிரி இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அந்த ஞாபகம் வருதுங்க. பேட்டிங் ஆட தொடங்கிய இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். ரெண்டு பிளேயர்ஸ் தான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாங்க. சேட்டேஸ்வர் புஜாரா மற்றும் சுப்மன் கில் ரெண்டு பேருமே கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா ஒரு 35 ரன்ஸ் ஒரு டீசென்டான ஸ்டார்ட் கொடுத்தாரு. இதை தவிர பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாத காரணத்துல 244 ரன்ஸுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆஸ்திரேலியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் திருப்பி பாத்தீங்கன்னா மானஸ் லபுஷான், ஸ்டீவன் ஸ்மித் இவங்க ரெண்டு பேர் தான் கீ கான்ட்ரிபியூட்டரா இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஹாஃப் செஞ்சுரி பிளஸ் ஸ்கோர்ஸ் போட்டாங்க. ஆஸ்திரேலியா டிரைவர் சீட்ல இருந்தாங்க. சோ அவங்க இந்த டெஸ்ட் மேட்சை கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படின்னு விளையாடினாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். 312 for 6ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. இந்தியா ஃபோர்த் டே எண்ட்ல பேட்டிங் ஆட தொடங்கினாங்க. ரோஹித் சர்மா, சுப்மன் கில் திருப்பி நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 98 for 1ல இருந்தாங்க இந்தியா எண்ட் ஆஃப் ஃபோர்த் டே. ஃபிஃப்த் டே ஃபைனல் டே பேட்டிங்க தொடங்கும் போது ரிஷப் பண்ட் மற்றும் சேட்டேஸ்வர் புஜாரா, ஆஹா என்னங்க ரிஷப் பண்ட் என்னமா விளையாடினாரு. முன்னாடியே கிரிக்கெட் வித் பத்ரின்னு நாங்க சொல்லியிருந்தோம், ரிஷப் பண்ட விளையாடுறது தான் கரெக்டான விஷயம். ஏன்னா அவரோட கீப்பிங் ஆர்டினரியா இருந்தாலும் பேட்டிங்ல எப்போதுமே ஒரு எக்ஸ்பேக்டர் இருப்பாருங்க. ஒரு ஸ்டார்ட் அருமையான ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதாவது இனிஷியலி பாத்தீங்கன்னா இந்தியா மேட்சை சேவ் பண்ணும் அப்படிங்கிற அப்ரோச் இல்லாம ஒரு ரன்ஸுக்கு போனாங்க. ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் ரிஷப் பண்ட் கொடுத்தது ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை கொஞ்சம் பேக் ஃபுட்ல தள்ளிடுச்சு. சோ ரிஷப் பண்டோட 97 மிகவும் குரூஷியல். அவரோட பார்ட்னர்ஷிப் சேட்டேஸ்வர் புஜாராவோட 70 odd ரன்ஸ் ரெண்டு பேரும் அருமையாவே விளையாடினாங்க. ஒரு மேட்சை பியூட்டிஃபுல்லா செட் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் சரியான கம்பேக், பேக் டு பேக் விக்கெட்ஸ். ரிஷப் பண்ட் அவுட், திருப்பி சேட்டேஸ்வர் புஜாரா அவுட். இந்த மாதிரி 2 விக்கெட் தடுக்க அடுத்தடுத்து விழுந்ததுல இந்தியா கொஞ்சம் பேக் ஃபுட்ல போயிட்டாங்க. அதை தவிர இல்லாம ஹனுமா விஹாரி பாத்தீங்கன்னா ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியும் வந்துருச்சுங்க. சோ இந்த மாதிரி தடங்கல்கள் வர வர இந்தியா அவங்களோட பிளானை பயங்கரமா மாற்ற வேண்டிய நிலைமை. வெறும் 130 ரன் தான் அடிக்கிறதுக்கு இருந்தாலும் இந்தியாவால இந்த மாதிரி இன்ஜுரிஸ் மற்றும் விக்கெட் வந்த காரணத்துல மேட்ச் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க டீம் இந்தியா. ஹனுமா விஹாரி மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் சாம பார்ட்னர்ஷிப், அதாவது ரன்ஸ் அடிக்கலனாலும் ஒரு கிரிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லணும். 250 பிளஸ் பால்ஸ் விளையாடி வெறும் 62 ரன் தான் அடிச்சாங்க. பட் அந்த பால்ஸ் மிகவும் விளையாடுறது மிகவும் முக்கியமான விஷயங்க. நல்ல பவுன்சஸ், அப் அண்ட் டவுன் பவுன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள். விக்கெட் அவ்வளவு ஈஸியா இல்ல. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எவ்வளவு எஃபர்ட் கொடுத்தாங்க, பட் ஒண்ணுமே பண்ண முடியலங்க. செவரு மாதிரி நின்ன 2 பிளேயர்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ஹனுமா விஹாரி. அதாவது கிளாசிக்கல் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். மேட்சை சேவ் பண்ண பால்ஸ் விளையாடுற ஒரு மாதிரி கிரிக்கெட். அது சூப்பர்வா பார்த்தோங்க. இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் அருமையா விளையாடி
மேட்சை பிரில்லியண்டா சேவ் பண்ணாங்க. அதனால தான் நான் சொல்றேன், மோரல் விக்டரி இந்த மேட்சை பொறுத்த மட்டும் இந்தியா பக்கம் தான். குறிப்பிடத்தக்க விஷயங்கள் இந்த 4th இன்னிங்ஸ்ல நடந்ததுல என்னெல்லாம் பாத்தீங்கன்னா 131 ஓவர்ஸ் இந்தியா விளையாடினாங்க. இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் 17 வருஷத்துல மேக்ஸிமம் ஓவர்ஸ் இந்தியா விளையாடுறது ஒரு 4th இன்னிங்ஸ்ல. இந்த அளவுக்கு ஓவர்ஸ் எங்கேயுமே விளையாடுனது இல்லைங்க. இதை தவிர எக்கச்சக்க ஸ்லெட்ஜிங் நடந்தது. ஒரு குறிப்பிடத்தக்க ஸ்லெட்ஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிம் பெயின் ஆஸ்திரேலியா கேப்டன் அஸ்வின் கிட்ட சொன்னாரு, ஐ கான்ட் வெயிட் ஃபார் யூ டு கம் டு கேபா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம அஸ்வின் பயங்கரமான ஒரு ரிப்ளை கொடுத்தாருங்க. ஐ கான்ட் வெயிட் ஃபார் யூ டு கம் டு இந்தியா, இட் மைட் பி யுவர் லாஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஒரு சரியான ரிப்ளை அஸ்வின் கொடுக்க, இந்த மாதிரி பயங்கர ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸோட நடந்த ஸ்லெட்ஜிங்கோட நடந்த ஒரு சுவாரஸ்யமான டெஸ்ட் மேட்சா இருந்தது. சோ லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 4th டெஸ்ட் யார் ஜெயிக்கிறாங்களோ இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை கைப்பற்றுவாங்க. சோ மிகவும் சுவாரஸ்யமாவே ஒரு ஹை வோல்டேஜ் டெஸ்ட் சீரீஸா அமைஞ்சிருக்கு இது ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெல் ஐகானை அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இம்மீடியட்டா ஒரு நோட்டிபிகேஷன் வரும்.